ஹாய் விவஸ், எப்படி எல்லாருமே நல்லா இருக்குதுங்களா? உங்களுக்கு நான் இன்றைக்கி ஒரு கட்டிங் வீடியோ தான் போட போகிறேன். கொஞ்சம் தெளிவாக நான் சொல்லுறேன். தெளிவான கட்டிங் டேப்பால் அளவடிக்கிறது இதில் வர ப்ளவுஸ் வச்சு அப்படியே ரெண்டு விதத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கா. ஏன்னா வீட்டில் மேக்ஸிமம் தைக்கிறவங்க அதிகமாக இந்த டேப் வச்சு அளந்து தான் அதிகமாக தைப்பினேன். நம்ம கடை டெய்லர் கடை வச்சுருக்கேன்னா நம்ம அதிகமாக டேப்பு கையில் எடுக்காது. ஏன்னா ஒரு ப்ளவுஸ் தந்துனேன்னா அந்த ப்ளவுஸை வச்சு தான் நம்ம கட்டிங் விட்டேன். ஏன்னா நிறைய துணி வரும், நம்ம எல்லாரையும் சமாளிக்கணும். அதனால் நம்ம டேப் வச்சுட்டு அளந்துகிட்டே இருக்காது. அதிகமாக டேப்பை யூஸ் பண்ணி அளந்துகிட்டே இருக்க மாட்டோம். நம்ம கட்டிங் வெட்டும்போது மட்டும் அந்த மெஷர்மெண்ட்டு அளவுகள் எடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு அதிகமாக அந்த டேப்பு தேவைப்படும். மற்ற மாதிரியெல்லாம் நம்ம ப்ளவுஸை போட்டு அப்படியே கட்டிங் வெட்டி அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருக்கேன். இது உங்களுக்கு இந்த ஜாக்கெட்டு வச்சு சொல்லித்தருவேன். டேப் வச்சா ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஒரு அளவு துணி எப்போ மாதிரி நமக்கு ஒரு அளவு துணி வந்திருக்குது. எல்லாமே இதே அளவில் தான் இவங்க ஸ்டிச்சிங் பண்ண சொல்லியிருக்கேன்னு நான் உங்களுக்கு இதில் தெளிவாக விளக்கத்தோடு சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஒரு மீட்டர் லைனிங் வாங்கியிருக்கேன். எப்போ மாதிரி வாங்கிட்டு கீழே ஒரு 2 இன்ச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டேப்பாலையும் 2 இன்ச்சு வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ டேப் அளவில் வச்சு 2 இன்ச்சு கீழேருந்து நான் மேலே ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் யூடியூப் சேனல்லே பார்த்துட்டு நிறைய பேர் சுடிதார் ஈஸியாக பழகிக்கணும். ஆனால் ஜாக்கெட் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் பழகணும். அவசரப்பட்டோமா நம்ம எடுத்துகிட்டு உடனே இது பழக முடியாது. எப்படியும் கொஞ்சம் டைம் நமக்கு ஆகும் கண்டிப்பாக. இப்போ நிறைய பேர் உடனே ஜாக்கெட்டு 2 நாளே பழக முடியுமா, 1 நாளே பழக முடியுமாக்கா, அப்படி தான் நிறைய பேர் எங்கள் கடையில் கேட்டுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அதை வச்சுட்டு தான் வேறு வேலையும் பார்க்குறாங்க. அதனால் நம்ம அதே நம்மளோட திறமை, அவங்கவுங்களோட திறமை அது. ஆனால் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஒரு 4 பேருக்கு தைச்சி ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கணுன்னா நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நமக்கு மெயினாக பொறுமை தான் வேணும். அதே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இது பாருங்கள், இப்போ ஒரு ப்ளவுஸ் நம்ம எடுத்தாச்சு. நான் எப்போவுமே இப்படி என்ன பண்ணுவேன்னா, இப்படி எடுத்து உங்களுக்கு அளவு இப்படி வைப்பேனா. இப்போ நீங்கள் அப்படியே உங்களுக்கு வரலைன்னா என்ன பண்ணுங்கன்னா, டேப் வச்சு இப்படி அளந்துக்கோங்க மேலேண்டு. இப்போ இந்த கழுத்து பாருங்க எவ்வளோ இருக்குன்னா, கரெக்டாக இதில் 13.5 இருக்குது. 13.5 இருக்குது ஹைட், நீளம் மேலேருந்து கீழே வரைக்கும், இடுப்பு வரைக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்படி எடுத்துகிட்டு மேலே அதே அளவு இப்போ போட்டுக்குவோம். இப்போ 13.5 நம்ம இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் டேப்பால் இப்போ அளந்த நேரம் பாருங்கள், கரெக்டாக அந்த 13.5 இருக்குதுல. இப்போ நம்ம 13.5 இன்ச்சு இப்போ நம்ம அளவு பாருங்கள். ஜாக்கெட் இதுலேயும் அதே அளவு இருக்குது. இப்போ அப்படியே நீங்கள் நீளம் எடுத்தாச்சு, அந்த நீளம் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இது எதுக்குன்னு இந்த ஸ்டிச்சிங் பண்ணி எதுக்கு நம்ம அட்டை அடிக்கும் பற்றில அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மேலேயே நான் தரேன் எக்ஸ்ட்ரா விடுறேன். அடுத்தது நம்ம இந்த சுற்றளவு. இப்போ நம்ம நம்ம கடலில் என்ன பண்ணேன்னா இப்படியே மார்க் பண்ணிடலாம். இப்படி 4ஆக மடித்து சென்டரை பிடிச்சிட்டு இப்படி இந்த நடுவில் ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு அப்படியே இந்த பின்னாடி இந்த கழுத்தில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்படி 4ஆக மடக்கி வச்சிடலாம். இது இந்த சுற்றளவு. இப்போ அது இந்த முதல்ல நான் சுற்றளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தலாம். இப்போ நம்ம இந்த கழுத்து எடுத்துக்கலாம். கழுத்து எடுத்து அளவு எடுத்துகிட்டு பாருங்கள். இப்போ கழுத்து எப்படி அளவு அடிக்கிறது எங்களுக்கு இப்போ நீங்கள் அப்படியே வச்சு மார்க் பண்ணிட்டு போகிறேன், எங்களுக்கு அது புரியலை அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இப்படி நீங்கள் இழுக்கக்கூடாது கழுத்தை. இங்கே கீழே எவ்வளோ ரவுண்ட் இருக்கோ அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருந்து நீங்கள் இந்த டேப் எடுத்துகிட்டு இப்படி மேலேண்டு இப்போ 10 கரெக்டாக 5 தான் இருக்குது. டேப் வச்சு அளந்துக்கோங்க. உங்களுக்கு அப்படியே ஜாக்கெட்டு போட்டு வரலன்னு சொன்னால் இந்த டேப் வச்சு நடுவில் பார்த்தியானா தெரியும் உங்களுக்கு முன் கழுத்து. இப்போ 5 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த 5 இன்ச்சில் நம்ம இங்கே ஒரு 2.5 இன்ச்சு போட்டுக்கலாம். முன் கழுத்து பாருங்கள் 2.5 இன்ச்சு. நான் 2.5 இன்ச்சு போட்டிருக்கேன். அப்புறம் இந்த இந்த ஷோல்டர் பார்த்துக்கோங்க. இந்த ஷோல்டர் அளந்துக்கோங்க எவ்வளோ வருதுன்னு. இப்போ மேலேருந்து எவ்வளோ வருது, இது 2.5 இன்ச்சு வருது.
கரெக்டாக 2 இன்ச்சு வருது. 2 இன்ச்சு போட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்படி அளவு எடுத்து தான் இந்த வருதுன்னா இந்த மாதிரி மெத்தேடில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இப்போ எடுத்தாச்சு, அளவெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஆம்கோல் அளவு எப்படிக்கா அடிக்கிறது, நீங்கள் அப்படியே வச்சு 2ஆக மடித்து நீங்கள் வந்து மார்க் பண்ணுது, எங்களுக்கு அது வந்து புரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இப்படி இருக்குது பற்றியெல்லாம் இதிலே வந்து ஒரு கோடு மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. இப்படி உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாகவே நான் சொல்லித்தரேன். இப்படி இப்படி இதிலே வந்து உங்களுக்கு வரலைன்னா இப்போ ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்படி கோடு போட்டு இதிலே வந்து ஒரு டாட்டு மாதிரி இந்த ஆம்கோல் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இப்படி டாட்டு மாதிரி இப்படி போட்டுட்டு பார்த்துக்கோங்க. இது எவ்வளோ இந்த நீளம், இந்த ஆம்கோல்னால் இது வரும் இப்படி ரவுண்டு, இந்த ரவுண்டு ஷேப் பாருங்கள். இது வந்து 8.5 இருக்குது. இது பார்க்க வேண்டாம் இப்போத்துக்கு. இந்த ஹைட்டு இப்போ இங்கிட்டு இங்கே ஒரு அளவு வருது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா இதில் பாருங்க, கரெக்டாக வந்து இதில் வந்து 5 இன்ச்சு வருது. இப்போ இந்த நீளம், இந்த ஆம்கோல் நீளம் வந்து 5 இன்ச்சு வருது. இப்போ இந்த 5 இன்ச்சு போட்டுக்கோங்க. இதில் டேப்பால் நீங்கள் அளந்தீங்கன்னா அந்த 5 இன்ச்சு இங்கே நான் பாருங்கள், மேலேருந்து ஹைட்டு நீளம் வந்து இந்த 5 இன்ச்சு போட்டிருக்குதேன். அப்புறம் வந்து இந்த கழுத்து, இந்த பின்னாடி கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த கழுத்து இறக்க இவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்படி ப்ளவுஸ் போட்டு வரலைன்னா டேப்பால் அளவு எப்படி எடுக்கணும்னு நான் 2 விதத்தில் இதில் சொல்லித்தரேன். இப்போ இதிலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த கழுத்து அளவு எவ்வளோ வருதுன்னா, இப்போ மேலே ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷோல்டர்லேருந்து எவ்வளோ அளவு வருதுன்னா கரெக்டாக 8 இன்ச்சு வருது. இந்த ஹைட் வந்து இந்த கழுத்து வந்து உங்களுக்கு 8 இன்ச்சு வருது. இந்த 8 இன்ச்சு இதில் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் எப்போவுமே நீங்கள் 3 இன்ச்சு எடுத்துக்கோங்க. அந்த 3 இன்ச்சு வச்சாலும் நமக்கு நல்லாயிருக்கும். அந்த ப்ளவுஸில் வந்து ஒரு சில ஒடுக்கமாக போயிடும். ஆனால் இதில் வந்து இவங்க 3 இன்ச்சு தான் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம அளந்தாலும் அதே அந்த 3 இன்ச்சு தான் வரும். நான் உங்களே டேப்பால் அளந்துருக்கேன். இதில் ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 3 இன்ச்சு கழுத்து வச்சுட்டு பேக் தட்டுக்கு பாருங்கள். பேக் தட்டில் வந்து நல்லா கவனமாக வந்து இப்போ இதில் மேலே ஷோல்டருக்கு பார்த்தா அதுலேருந்து இங்கே வந்து லைட்டாக அப்படி கிராஸ் ஆகலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணி போட்டீங்கன்னா நல்லாயிருக்கு. நமக்கு இங்கே வந்து கழண்டு போகாது. இங்கே வந்து விரிவாக வந்து இங்கே வந்து ஒடுங்கி போகும்போது பார்க்கிறதுக்கு வந்து அந்த கழுத்து வந்து கழண்டும் வராது, நீட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ரவுண்டு கழுத்து தான் இப்படி போட்டாச்சு. இப்போ ரவுண்டு போட்டிருக்கோம். உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து ஒரு மீட்டர் துணி எடுத்திருக்கோம். அப்புறம் இதில் வந்து கீழே வந்து 2 இன்ச்சு எடுத்திருக்கோம். 2 இன்ச்சுலேருந்து இங்கே கீழே ஹைட்டு பார்த்துருக்கோம். நம்ம நீளம் ஜாக்கெட்டோட நீளம் பார்த்துருக்கு. நீளம் எவ்வளோன்னா 13.5 இருக்குது. இந்த நீளம் மேலேருந்து ஷோல்டர் கீழே இப்போ பாருங்கள் 13.5 வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங்காக மேலே விட்டுக்கோங்க நீங்கள். அப்புறம் இந்த முன்கழுத்து வந்து உங்களுக்கு வந்து இதில் 2.5 இருக்குது. 2.5 எடுத்துருக்கு. ஷோல்டர் வந்து அளந்து பார்த்தோம் 2.5 இருக்குது. இப்போ இந்த ஆம்கோல் நீளம், ஆம்கோல்னால் இந்த சுற்றளவு சொல்லலை நான், இந்த ஹைட்டு எப்படி எடுக்கணும் உங்களுக்கு இதில் விரிவாக சொல்லியிருப்பேன் பாருங்கள். இப்படி நீங்கள் கையை இப்படி போட்டுக்கோங்க. நல்லா மேலே இப்படி தூக்கி இப்படி வச்சு உங்களுக்கு வரலன்னா இப்படி போட்டுட்டு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நீளமாக மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ தெரியும் நினைக்க உங்களுக்கு. இப்படி மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹைட்டை வந்து பார்த்துக்கோங்க. இது எது வரைக்கும் முடியுது அது. இனி இந்த சுற்றளவு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ சுற்றளவு வந்து பாருங்கள் 4. இப்போ உங்களுக்கு 2ஆக மடித்து போட்டு வரலன்னு சொன்னால் நீங்கள் வந்து எப்படி இதை கண்டுபிடிக்கணுன்னா சுற்றளவு பார்த்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து எவ்வளோ இருக்குதுன்னா 19 இருக்குது பாருங்கள். இது வந்து எல்லாமே உங்களுக்கு அளவு எல்லாமே இதே அளவாக. பின்னாடி வந்து 19 இருக்குது சுற்றளவு. பேக் தட்டுக்கு மொத்தமாக 19 இருக்குது. இந்த கப்பை வந்து இப்படி தூக்கிட்டு இது வந்து உங்களுக்கு நேர் கட்டிங் ப்ளவுஸு. இங்கே வந்து 9 இன்ச்சு இருக்குது பாருங்கள். முன்னாடி வந்து 9 இன்ச்சு இருக்குது. டேப்பால் அளந்துன்னா நம்ம இப்படி தான் அளக்கணும். இப்போ நீங்கள் வந்து இப்போ இதை வந்து 2ஆக எப்படி மடித்து மடித்து வைக்கும்போது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க.
இப்படி நல்லா இப்படி வச்சுட்டு உங்களுக்கு டேப்பால் அளவு எடுத்தாவே எங்களுக்கு வர என்னென்னா இப்படி வந்து அளவு எடுக்கக்கூடாது. நம்ம இப்படி இந்த பக்கம் இந்த கழுத்து இருக்க பற்றியில் அது 2 தான் எடுக்கணும். இப்போ இங்கே கழுத்து 2 எடுத்துன்னா பாருங்கள், இப்போ நமக்கு இந்த கழுத்து 2 இங்கே எடுத்தோன்னா 10 வருது கரெக்டாக. 10 10 20 வருது சுற்றளவு. இந்த பேக் தட்டுக்கு மட்டும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை இப்போ இந்த இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு விட்டுடுங்க. விட்டுட்டு இடுப்பு சுற்றளவு பாருங்கள். இப்போ இடுப்பு சுற்றளவு 4 நான் வந்து மடித்து தான் போட்டிருக்கேன். இடுப்பு வந்து இங்கே பாருங்கள் ஒரு 7/4 இருக்குது. நம்ம நீங்கள் டேப்பால் அளந்தேன்னா இந்த 7/4 இங்கே அப்படியே வச்சு போட்டுக்கோங்க. 7/4 இன்ச்சு போட்டுக்கோங்க. மற்றபடி நீங்கள் ஜாக்கெட்டில் வச்சீங்கன்னா இங்கே வந்து இங்கே வந்து இந்த டாட்டை வந்து நீங்கள் இங்கே ஸ்டார்டிங்கே விடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு நீட்டாக வரும். நீங்கள் இந்த பக்கம் ஒட்டியானா அது வந்து உங்களுக்கு கணக்கு கரெக்டாக வராது. நீங்கள் இங்கே விட்டுட்டு இப்படி லைட்டாக ஒரு கிராஸ் மாதிரி வரும். கழுத்து எடுக்கும்போது இப்படி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இங்கே சைடில் பாருங்க மார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே இதை இப்படி மேலே அப்படி எடுத்து வச்சுட்டு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு இதை வந்து அப்படியே எடுத்துக்கோங்க. இதை வந்து எதுவுமே நீங்கள் வந்து இப்போ இந்த ஆம்கோல் அளவு பாருங்கள். இந்த ஆம்கோல் அளவு இது கரெக்டாக. இது வந்து உங்களுக்கு டேப் வச்சு நீங்கள் அளந்து அடிக்கிறதுக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பற்றியில் இப்போ நான் டேப் வச்சு அளந்துப்பேன். உங்களுக்கு அளக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய ஜாக்கெட் நம்மளால் தைக்க முடியாது. அது வந்து மெஷர்மெண்ட்டே நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ வருது 28 சைஸு 38 இன்ச்சு சைஸுன்னா அந்த 28 இன்ச்சு கரெக்டாக இருக்க அளவுலேயே நிறையா கொஞ்சம் வித்தியாசம் வரும். அது நம்ம இந்த ப்ளவுஸ் எப்படி வச்சு ஸ்டிச்சிங் பண்ணினா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கொஞ்சம் புரியும். இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே அப்படி இங்கே பாருங்கள். நான் இங்கே மார்க் ஏற்கனவே நம்ம வந்து இந்த ஹைட் இங்கே பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. அதுலேருந்து நம்ம அப்படியே கை ஸ்ட்ரைட்டாக நேரம் இது வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கு. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. இது 2 இந்த 1 இன்ச்சு இது அளவு வேணும் இல்லை நமக்கு. இங்கே 1 இன்ச்சு எடுத்துக்கோங்க. அப்படியே நீங்கள் ஈஸியாங்க நீங்கள் பழகுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். இப்போ பேக் தட்டு நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி நீங்கள் வெட்டி பாருங்கள். உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் டேப்லேயே வந்து அளந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இந்த தீபாவளி சீசன் பொங்கல் சீசன் டைம்லாம் கண்டிப்பாக நம்மளால் வந்து தைச்சி கொடுக்கறதுக்கு முடியாது. பார்த்து ஒரு 5 ப்ளவுஸ் தான் நம்மளால் தைக்க முடியும். இப்போ நான் டேப் வச்சு அளந்து பார்த்து உங்களுக்கு சொல்லி தான் இருப்பேன். உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இந்த கழுத்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம டேப்போட அளவு என்ன ஏதுன்னு எவ்வளோன்னு அளவு ப்ளவுஸ் இல்லாமல் ஒருத்தவங்க கொண்டு வரணும் பற்றில அப்போ நமக்கு அது யூஸ் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா அது டேப் வச்சு தான் நம்ம அளக்க. மற்ற மாதிரி வந்து நீங்கள் அளவு ஜாக்கெட்டு கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ளவுஸை போட்டு அப்படியே கட்டிங் வெட்டி பழகுனியா தான் உங்களுக்கு நிறைய ஜாக்கெட்டு தைக்க முடியும். நம்ம கடையில் வந்து சமாளிக்க முடியும். நம்ம கடையை வந்து அப்போ தான் வந்து சீக்கிரம் ஆள் நமக்கு அமையாட்டாலும் நம்மளாலே ஸ்டிச்சிங் பண்ணி நம்மளால் கொடுக்க முடியும். அந்த அளவு பாருங்கள். ஆம்கோல் அளவு நம்ம வந்து இப்போ போட்டு இப்போ 1 இன்ச்சு இங்கே எடுத்துகிட்டு அப்படியே வரைஞ்சி பாருங்கள். அப்படியே ரவுண்டு ஷேப்பு இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துருக்கேன். அப்புறம் இந்த இது பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த பின்னாடி பேக் தட்டுறதுக்கு பற்றியெல்லாம் அந்த நடு சென்டர்லேருந்து இந்த ஆம்கோல் அளவு வரைக்கும் இப்படி வச்சு பாருங்கள். இப்படி கரெக்டாக இருக்குது பற்றியெல்லாம். இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த அளவு வந்து இப்போ நமக்கு இந்த அளவுக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் 2 வரை மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஸ்டிச்சிங் பண்ணியதுக்காக 1/4 இன்ச்சு தையல் விடணும். இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரும், ஏக்க இதுக்கு வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கெலாம் நீங்கள் எப்படி விடுவியா, எப்படி வந்து அளவு எடுக்கிறது, எப்படி தெரியும் அப்படின்னு உங்களுக்கு வந்து புதுசாக பழையவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த டவுட் வரையும். நமக்கு அந்த டவுட் வந்திருக்கு. இப்போ இந்த கழுத்துக்கு பின்னாடி நம்ம இதை எப்படி மடித்து அடிக்கும் பார்த்தீங்களா, இது இங்கே போயிடும். இந்த கழுத்துக்கு இங்கே வந்து நம்ம மேலே இங்கே ஸ்டிச்சிங் பண்ணக்கு இங்கே தையல் விட்டுருக்கு பாருங்கள். 1/4 இன்ச்சு இந்த தையல் இங்கே விட்டுருக்கான். இப்போ இங்கே நம்ம அட்டை அடிக்க இங்கே தையல் விட்டுருக்கோம். இப்போ நம்ம கட்டிங் வெட்டும்போதும்
இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே தான் நம்ம வந்து கட்டிங் வெட்டுது. அப்போ அதிலே வந்துடும் உங்களுக்கு. நம்ம அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா நீங்கள் அதிகமாக ஒரு இன்ச்சு அரைஞ்சு விட்டாலும் அது வந்து ப்ளவுஸ் வந்து அந்த ஃபிட்டிங்கை கரெக்டாக வராது. அதனால தான் உங்களுக்கு வந்து லூஸ் அந்த மாதிரி வரும். நமக்கு அது புதுசில் பழகும்போது அந்த மாதிரி வரும், எல்லாருக்குமே அது வரும். ஏன்னா நம்ம என்ன பண்ணினா எக்ஸ்ட்ரா இங்கே அரைஞ்சு எக்ஸ்ட்ரா விடும். இப்போ இங்கே விட்டுனா இங்கே ஒரு இன்ச்சு சொல்லி தரும் நமக்கு டெய்லர் கிளாஸுக்கு போகும்போதெல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணிவிடுவியா, ப்ளவுஸ் வந்து வீணாக போகணும்னு முதல்ல வந்து ஒரு அரைஞ்சு விட சொல்லணும். அப்புறமா போக போக நம்ம ப்ளவுஸை பார்த்துட்டு நம்மளாவே வந்து பழகும்போது நமக்கே தெரிஞ்சிடும், இவ்வளோ வேண்டாம், ஒரு 1/4 இன்ச்சு விட்டால் போதும் அப்படின்னு நமக்கே அந்த மெத்தேடு வந்துடும். இப்போ இந்த சைடில் அதே மாதிரி நம்ம தையல் போடுறது பேக் டெட்லோட நான் வந்து இப்போ அங்கே அப்படியே கட்டிங் விட்டு நான் வந்து ஒரு கஸ்டமரோட துணி இல்லைங்க, நான் வந்து கடையில் கட்டிங் வெட்டியாண்டு எல்லாமே கஸ்டமரோட துணியை தான் நான் உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட்டிங் வெட்டி காமிச்சு தரேன். நீங்கள் தைரியமாக வந்து கட்டிங் வெட்டிக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு நான் கஸ்டமரோட துணியை தான் கட்டிங் வெட்டி தரேன். உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அளவுகள் எல்லாமே இங்கே பாருங்கள். இப்போ நம்ம ஒரு இன்ச்சு எடுத்துக்குவோம், இங்கே ஸ்டிச்சிங் பண்ணும்போது இங்கே அரைஞ்சு போயிடும். அப்போ வந்து கரெக்டாக இங்கே சுருக்கெல்லாம் வராது, கரெக்டாக அந்த மெத்தேடு நமக்கு வந்துடும். இதை வந்து நம்ம சைடு அடிச்சிடும். அதே மாதிரி இங்கே கீழே அதே மாதிரி இங்கே மேலே இங்கே தையல் விட்டுருக்கு பார்த்தீங்களா. இப்போ அதே மாதிரி இங்கே கீழே வந்து இப்போ தையல் போடும்போது இங்கே வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது இங்கே நமக்கு இதிலே வந்து அந்த தையலோட ஒட்டினாப்பில் அது போயிடும். அது கரெக்டாக வந்துடும். நீங்கள் அதுக்குன்னே தனிமை வந்து அரைஞ்சு ஒரு இன்ச்சு அந்த மாதிரி விடக்கூடாது. விட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து கரெக்டாக அது வராது. அந்த அளவு என்ன இருக்கோ நம்ம இப்போ அந்த அளவு தான் எடுத்துருக்கோம். இப்போ இது வந்து பேக் தட்டுக்குள்ளேன்னு சொல்லி தந்துருக்கேன். இன்னொரு இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு கை ஸ்லீவு ஒவ்வொரு மொத்தமாக உங்களுக்கு வந்து சொன்ன வந்து உங்களுக்கு புரியாது. அதனால் வந்து ஒவ்வொரு வீடியோவில் நான் வந்து இது வந்து பேக் தட்டுக்கு இப்போ சொல்லி தந்திருக்கேன். இனி வந்து கை முன் தட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொன்றா போட்டுக்குது. மொத்தமாக போட்டால் வந்து உங்களுக்கு அதுவும் ஒருவேளை புரியாமல் இருக்கலாம். அதனால் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு இதை உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் நான். சரி, பாய். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.